வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு நேர்த்திக்கடன். திக்கெல்லாம் புகழ்பரப்பும் திருநெல்வேலி சீமையில் தென்பகுதியில் அமைந்திருக்கும் உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் தான் இந்த இடம். கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கின்ற இந்த திருத்தலத்தில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாயையோ பொன்னையோ பொருளையோ காணிக்கையாக அளிக்கிறேன் என்று நேர்த்திக்கடன் செய்வதில்லை. இவர்கள் நேர்த்திக்கடன் எல்லாம் கடலில் இருந்து ஒரு பெட்டி மண்ணை தலையில் சுமந்து கொண்டு ஆண்டவனின் திருத்தலத்தில் இருக்கின்ற அந்த இடத்திலே சமர்ப்பிப்பதுதான் இந்த நேர்த்திக்கடன். உலகத்திலே எந்த இடத்திலும் காண முடியாத அரிய வகையான நேர்த்திக்கடன் இதுதான் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், இந்த நேர்த்திக்கடனை எப்படி வந்தது, இது ஏன் இப்படி மண்ணை சுமந்து கொண்டு இவர்கள் கடற்கரையில் சமர்ப்பிக்கின்றார்களே, இது ஏன் என்று ஒருவர் இடத்திலே கேட்டபோது, ஒரு கஷ்டப்பட்டவன் ஒருவன் ஆண்டவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். தன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் பிரச்சனையை தீர்த்தால் நான் என்ன செய்வேன் என்று அவன் என்ன செய்வேன், என்னிடத்தில் பணம் இல்லையே என்று வருந்தி இருக்கின்றான். நான் எப்படி கோயிலுக்கு வருவது என்று நினைத்திருக்கின்றான். அந்த கவலையிலே அன்று தூங்கிய பிறகு இறைவன் அவருடைய கனவிலே வந்து, பணமில்லை என்று கலங்குகின்றாயே, கடற்கரையில் மண் இருக்கின்றதே என்று சொன்னதாக ஒரு கதை உண்டு. ஆகவே மறுநாள் காலையில் அந்த வறியவன் நேராக ஆலயத்திற்கு வந்து ஆண்டவனை நினைத்து கொண்டு கடலிலே குளித்துவிட்டு ஒரு பெட்டி மண்ணை எடுத்து தலையிலே சுமந்து கொண்டு, ஆண்டவனே, என்னால் முடிந்தது இதுதான் என்று அவன் சமர்ப்பித்திருக்கிறான். ஆகவே ஏழை எளியவர்களுக்கு நேர்த்திக்கடன் செய்வதற்கு ஏற்ற ஒரே கோயில் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி கோயில்தான். இங்கே கடலிலே குளித்துவிட்டு பாருங்கள், அந்த ஒரு குழந்தை பெட்டியிலே மண்ணை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு செல்கின்ற காட்சியினை பாருங்கள். உங்களுக்கு நோய் வந்திருக்கிறதா? நாங்கள் 3 பெட்டி மண்ணை எடுத்து சுமந்து உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டுகின்றார்கள். 11 பெட்டி என்று வேண்டுகிறார்கள், 21 பெட்டி என்று வேண்டுகிறார்கள். பெரிய பெட்டியாக இருந்தால் சுமக்க முடியாது என்பதற்காக சிறு வகையான பெட்டியில் மண்ணை சுமந்து ஆண்டவனுடைய அந்த திருவடியிலே சமர்ப்பிக்கின்றார்கள். நீங்கள் பொன்னையோ பொருளையோ ஆண்டவனுக்காக காணிக்கையாக கொடுக்காமல் மண்ணையே கொடுக்கின்ற ஒரு அருள்மிகு கோயில் சுயம்புலிங்க சுவாமி கோயில்தான். உலகம் எங்கும் தேடினாலும் இதுபோன்ற நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற கோயில் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதிலே ஒரு திருப்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவன் கோயிலுக்கு சென்றேன், கடலிலே நீராடினேன், கடல் தண்ணியிலே மூழ்கி அங்கே இருந்து மண்ணை எடுத்து ஆண்டவனுக்கு சமர்ப்பித்தேன் என்கின்ற திருப்தி அவர்களுக்கு வருகின்றது. அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்து போகின்றார்கள். நம்பிக்கைதானே வாழ்க்கை. ஆண்டவனுக்கு நாம் கொடுத்து எதுவும் நிறைய போவதில்லை. எனக்கு இதை செய்து கொடு, நான் உன் ஆலயத்துக்கு வருகிறேன், நன்றி காணிக்கையாக நான் செலுத்துகிறேன், என்னிடத்தில் பணம் இல்லை, ஆகவே உன்னிடத்திலே நான் சமர்ப்பிப்பதற்கு இந்த மண்தான் இருக்கிறது என்று அவர்கள் மண்ணை சமர்ப்பிக்கின்றார்கள். ஒரு வகையில் ஆண்டவன் புட்டுக்கு மண் சுமந்த விழா என்று ஒரு கதை உண்டு. புட்டுக்கு மண் சுமந்த கதை ஒன்று உண்டு. அந்த கதையில் ஆண்டவன் மண் சுமந்ததாக சொல்லுவார்கள். ஆனால் இங்கோ மனிதர்கள் ஆண்டவனுக்காக மண்ணை சுமந்து செல்கின்றார்கள். இது எப்படி உருவானது என்பது வரலாறு முழுமையாக தெரியாவிட்டாலும் கூட இந்த நேர்த்திக்கடன் பக்தர்களுக்கு பிடித்த நேர்த்திக்கடன். ஏழை எளியோருக்கு, கஷ்டப்பட்டவருக்கு, மனம் புண்பட்டு இருப்பவர்களுக்கு மனதில் ஒரு ஆறுதலாக கிடைக்கிறது. இந்த மண்ணை சுமந்து செல்லுகின்ற போது அவர்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கின்றது. மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். இந்த மண்ணை சுமந்து விட்டு கடலிலே மீண்டும் ஒரு முறை நீராடிவிட்டு மீண்டும் தெப்பக்குளத்திலே நீராடிவிட்டு அந்த சுயம்புலிங்க சுவாமியை தரிசித்து விட்டு செல்லுகின்ற போது அவர்கள் ஆனந்தமாக செல்லுகின்ற காட்சியை பார்க்கின்ற போது நமக்கும் ஆனந்தமாக இருக்கிறது.
வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்களேன், ஒரு பெட்டி மண் சுமந்து பாருங்களேன். ஒருவேளை இது போன்ற நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற ஆலயம் எங்காவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.